இந்த ஐபிஎல் தொடரில் ரோஹித்தை மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு ஹர்திக் பாண்டியாவை நியமித்ததிலிருந்து ரோஹித் பற்றிய செய்திகள், காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரல் செய்யப்பட்டு வருகின்றன. அது மட்டுமின்றி ரோஹித் தலைமையிலான 20 ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் ரிங்கு சிங், நடராஜன் போன்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற சர்ச்சைகளும் சேர்ந்து கொள்ள எல்லா கேமராக்களும் ரோஹித்தை நோக்கிய திரும்பித் தொடங்கின. மைதானத்தில் ரோஹித் கிரிக்கெட் வீரர்களிடம், பயிற்சியாளர்களிடம் பேசுவதையெல்லாம் கேமராக்களில் பதிவு செய்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளரான அபிஷேக் நாயரிடம் ரோஹித் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியிருந்தது. இதைத் தொடர்ந்து ரோஹித் மும்பை அணி வீரர் தவால் குல்கர்னியுடன் பேசும்போது கேமராமேன் ரோஹித் பேசுவதை பதிவு செய்ய ரோஹித் கேமராமேனை பார்த்து, தயவு செய்து இங்கேயும் வந்து எடுக்க வேண்டாம் என்பது போல் கையெடுத்து கும்பிட்டி கேட்டிருப்பார். இதுவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருந்தது. இந்நிலையில் இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ரோஹித், இப்போதெல்லாம் கேமராக்கள் கிரிக்கெட் வீரர்களின் வாழ்க்கைக்குள் அதிகமாக ஊடுருவி வருகிறது. பயிற்சியின் போதும் போட்டியின் போதும் தனிப்பட்ட முறையில் நண்பர்கள், சக வீரர்களுடன் பேசுவதை கூட இந்த கேமராக்களில் ரெக்கார்ட் பண்ணுகிறார்கள். ஒவ்வொரு அசைவையும் பதிவு செய்கிறார்கள். சமீபத்தில் நான் என் சக வீரர் நண்பர்களுடன் பேசிய உரையாடலை பதிவு செய்ய வேண்டாம் என்று ஸ்டார் ஸ்போர்ட்ஸிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்ட போதும் அந்த காணொலியை ஒளிபரப்பினார்கள். இது கிரிக்கெட் வீரர்களின் தனிப்பட்ட விஷயத்திற்கு மதிப்பளிக்காமல் அத்துமீறும் செயலாகும். இது ஆரோக்கியமானதல்ல. எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வேண்டும் என்று இது போன்ற செயல்கள் செய்வதால் ரசிகர்கள், கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் இடையே உள்ள நம்பிக்கை உடைந்து போய்விடும். நல்லெண்ணங்கள் மேலோங்கட்டும் என்று காட்டமாக பதிவிட்டுள்ளார்.